தாமிரபரணி நதியை பாதுகாப்பது மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 500 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கார்பன் வெளியீட்டை குறைத்து தாமிரபரணி ஆற்றை பாதுகாத்து மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் கம்யூனிட்டி தொண்டு நிறுவனம் மற்றும் இன்ஸ்டன்ட் வங்கி இணைந்து மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக குறுந்துடையார்புரம் ஆற்று பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் சுமார் 500 மரக்கன்றுகள் நடப்பட்டன. மரக்கன்றுகள் வளர்ந்து எதிர்காலத்தில் கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த முயற்சி பெரிதும் உதவும் என அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் குறுந்துடையார்புரம் நம்பிராஜன், சமூக ஆர்வலர் ராஜகுரு, சுபதீபராஜ், குமார், சுப்புலட்சுமி மற்றும் குறுந்துடையார்புரம் ஊர் மக்கள் நற்பணி மன்றத்தினர், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். பசுமை பாதுகாப்பை வலியுறுத்தும் இந்த நடவடிக்கை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஷெரின் மெஸ்ஸி. நான் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு எங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் பல இடங்கள்ல இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு பல மரங்கள் நடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிட்ருக்குறாங்க. அதுலேயும் இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டியில் வந்து நிறைய என்விரான்மெண்டல் வந்து அழிந்து கொண்டு வருகிறது. அதை பாதுகாக்கிற விதமாக, அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாமிரபரணியை பாதுகாக்கிற விதமாக இன்னைக்கு தாமிரபரணி கரையோரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 மரங்கள் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிற நிறுவனமும் இண்டஸ் இன் பேங்க் அப்படிங்கிற பேங்க்கும் சேர்ந்து, 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 500 மரக்கன்றுகள் வந்து நாங்கள் நட்டுட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்குது. இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து போய் சேரணும். இதன் மூலமாக நிறைய பேர் இயற்கை பாதுகாக்கிறதுக்கு மரங்களை நடுறது, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேருன்றது தான் எங்களுடைய பெரிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் நடுறதுனால இந்த நம்ம தாமிரபரணி ரிவர் பெட்டை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வந்தாலும் ஊருக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் கார்பன் எமிஷன் நிறைய நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த கார்பன் நிறைய இதாகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து எமிட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்களும் எல்லாருமே அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நீங்களும் மரம் நடுங்க, நம்ம இயற்கையை பாதுகாக்கணும். நன்றி.